ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு ஏங்க இம்மா லேட்டு? ஏய், வந்த உடனே என்ன நோண்டி என்னது ஏது எவ்வளோன்னு கேட்காத, ஒரே மண்டை வலிக்கிட்டு போய் ஒரு டீ போட்டு கொண்டு வா. டீலாம் போட்டுட்டு வரேன். ஏன் இம்மா லேட்டு? இவளுக்கு தெரிஞ்சிடுச்சா இல்ல தெரியலையான்னு தெரியல. ஆனா கேட்கிற விதத்தை பார்த்தா இவளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. எப்படியோ சமாளிப்போம். ஏ தொப்பி மண்டையா, என்கிட்ட திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. ஏன் இம்மா லேட்டு? இல்ல உமா, நான் ஆபீஸ்ல இருந்து தான் வரேன், வண்டி கிடைக்கல. ஏ தொப்பி மண்டையா, திரும்ப திரும்ப பொய் சொல்ற. அது இல்ல உமா, இன்னைக்கு என் கிளாஸ்மேட் ரோசி கிடைச்சா, அவ கூட அப்படியே நின்று பேசிட்டு இருந்தேன். உண்மையை சொல்லு. 4 அடி குடுக்கறதுக்குள்ள என்ன நடந்துச்சோ கரெக்டா சொல்லிடு. என் கிளாஸ்மேட் ரோசி கிடைச்சா, அவளும் நானும் பேசிட்டே அப்படியே போய் காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லல? நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சும்மா சும்மா போய் சொல்லிட்டு இவ கூட போனா அவ கூட போனேன்னு. இனி இந்த அடியை மனசுல வச்சுக்கிட்டு இனி எவகிட்ட கூட இந்த ஈனு இழிச்சிட்டு பேசுன உன்னை பொணமாக்கி இந்த தரையிலே போட்டு புதைச்சிடுவேன். சரி உமா, அந்த குந்தாணி ஓரமா நிக்கும் போதே எனக்கு நல்லா தெரியும் எப்படியும் வீட்டுக்கு வந்து போட்டு கொடுப்பான்னு.